Hi students, exercise 5.2 la question number 2 la subdivision 3 பார்க்கலாம். The given question, length of the lactase tritium 8, eccentricity equal to 3 by 5 and major axis on x axis கொடுத்துக்கிறாங்க. So ellipsoid equation நம்ம find out பண்ணலாம். Ellipsoid equation formula பார்த்தீங்கன்னா x minus h the whole power square divided by a square plus y minus k the whole power square divided by b square is equal to 1. So இந்த formula பார்த்தீங்கன்னா h and k into center. Subdivision 1, subdivision 2 ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுப்போம். ஏன்னா அந்த ஃபோக்கியோட பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு h and dkயோட வேல்யூ 0வாக இருக்கும், அதை சப்ஸ்டிட் பண்ணி போடுவோம். பட் இந்த இதில் சென்டர் பாயிண்ட் கொடுக்கவே இல்லை. அப்போ சென்டர் பாயிண்ட் இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம்னா அது 0,0ன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் இதில் ஃபோக்கியோட பாயிண்ட்லாம் கொடுக்கவே இல்லை, வெறும் லாக்டஸ் ரேட்டியம் அண்ட் ஈயோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே மேஜர் ஆக்சிஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போட ஃபார்முலா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, எலிப்ஸோட ஃபார்முலா x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் இல்லை, ஆனால் இந்த h அண்ட் k விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது x ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என்ட்ரி பண்ணிக்கிறோம். அதே 4k கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுப்போம். சரி, இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏ அண்ட் பியோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சோன்னா சப்டிவிஷன் 3 முடிஞ்சது. மேஜர் ஆக்சிஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். மேஜர் ஆக்சிஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பி ஸ்கொயர் இங்கே இருக்கும், ஏ ஸ்கொயர் இங்கே வந்துடும். அப்போ ஃபார்முலா என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. எப்போது மேஜர் ஆக்சிஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ் வரும்போது. அப்போட மீனிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வரும்போது இங்கே இருக்கிற வேல்யூ பெருசாக இருக்கும்போது மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். இங்கே வேல்யூ சின்னதாக இருக்கும்போது மேஜர் ஆக்சிஸ் அலாம் ஒய் ஆக்சிஸாக இருக்கும். அது சம்மோட ஆன்சர் வரும்போது உங்களுக்கு மீனிங் புரியும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் கிவன் கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் லாக்டஸ் ரேட்டியம் 8 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் லாக்டஸ் ரேட்டியம் ஃபார்முலா வந்து 2b ஸ்கொயர் பை ஏன்னு வரும். இதோட வேல்யூ என்ன கொடுத்துறாங்க இந்த இடத்துல 8ன்னு கொடுத்துறாங்க, 8. அண்ட் எசென்ட்ரிசிட்டி ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துறாங்க இந்த இடத்துல 3 by 5. நம்மளோட எய்ம் என்னதுன்னா இந்த இடத்துல ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடும் 2b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8aன்னு வரும். இந்த 2 வந்து ஈக்குவல் டு வெளியே டிவைட்டில் வரும். அப்போ தேர்ஃபோர் 8a டிவைட் பை 2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு 4a வரும். ஸோ இதை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை 4aன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்பர் 1 எடுத்துக்கலாம். அதை அடுத்து என்ன சரிங்கன்னா நமக்கு பியோட ஆன்சரும் கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஏயோட வேல்யூ இருந்தால் தான் பியோட வேல்யூ கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாகும். அதுக்கு என்ன சரிங்கன்னா இந்த இடத்துல பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்ன்றது தெரியும். இந்த இடத்துல ஈயோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பி ஸ்கொயர் டேர்ம்னது 4a தான். ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். பி ஸ்கொயர் இடத்துல 4a என்ட்ரி பண்ணுறேன். ஸோ 4a இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் ஈயோட வேல்யூ என்னது 3 by 5. இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, சாரி இ ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்ணிவிடும். இது 9 by 25 வரும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுற பின்னாடி இதில் ஒரு ஏ இதில் ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இது ஒன்லி 4 இஸ் ஈக்குவல் டு ஏ. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 25 டினாமினேட்டர் எதுவுமே 1ன்னு அர்த்தம். ஸோ கிராஸ் பண்ணுற 9. ஸோ 25 மைனஸ் 9 இதை மைனஸ் பண்ணுற பின்னாடி 16 வரும். 16 டிவைட் பை 25 வரும். நம்மளோட மோட்டிவ் என்னென்னா ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டு வெளியே இருக்கும்போது என்ன ஆகிடும், ரெசிபிக்கல் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன 25 டிவைட் பை 16 வரும் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 into 4 ரெண்டுத்தையும் மற்ற என்ன ஆகிடும் 100ன்னு வரும். ஸோ 100 டிவைட் பை 16 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். இதை கேன்சல் பண்ணலாம் 4 டேபிளில். இதை கேன்சல் பண்ணுறப்ப இது 4 டைம்ஸ் இதை 25 4s are 100ன்னு வரும். இப்போ இதுலேருந்து ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிக்குது 25 டிவைட் பை 4. பட் நமக்கு ஃபார்முலா என்ன தேவைப்படுது ஏ ஸ்கொயர் தானே. ஸோ இந்த டைம் அப்படியே ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் 25 ஸ்கொயர் பண்ணிவிடும் 625 வரும். அண்ட் 4 ஸ்கொயர் பண்ணுறப்போ 16. ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் வேல்யூ தேவைப்படுது. இதில் ஏ டேர்ம் என்ட்ரி பண்ணுறப்போ பி ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகிடும். ஏயோட டேர்ம்னது 25 by 4. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள், பி ஸ்கொயர் கிடச்சிடும். ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட் இம்ப்ளைஸ் இதில் வந்து b square is equal to 4 into a. ஏழு டேர்ம்னது 25 by 4. சரி என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 25 divided by 4ன்னு வரும். இதில் 4 கேன்சல். இதுலேருந்து b square is equal to 25 வந்தாச்சு. ஸோ நமக்கு தேவையான எல்லா ஆன்சரும் வந்தாச்சு. தேர்ஃபோர் இதில் ஃபார்முலா என்ட்ரி பண்ண வேண்டியது தான். எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்னது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது 625 divided by 16. ஸோ 625 divided by 16 plus y square divided by b square. b square term வந்து 25 equal to 1 வரும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 16 மேலே எடுத்துன்னு போயிடலாம். இந்த 16 மேலே போய் என்ன ஆகிடும்னா இது 16x square divided by 625 வரும் plus y square divided by 25 equal to 1. So it is the required equation of the ellipse. Given question என்ன கொடுத்துருந்தாங்க, மேஜர் ஆக்சிஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மேஜர் ஆக்சிஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும்போது இங்கே இருக்கிற ஏ ஸ்கொயர் வேல்யூ கம்பேர் பண்ணுறப்போ பி ஸ்கொயர் வேல்யூ சின்னதாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே சின்ன வேல்யூ இருந்து இங்கே பெரிய வேல்யூ இருந்ததுன்னா த மேஜர் ஆக்சிஸ் அலாம் ஒய் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுதான் சப்டிவிஷன் 3 ஆன்சர். இல்லைன்னா இப்படின்னு சொல்லலாம், இந்த டினாமினேட்டர் நம்பர் என்ன இருக்குது 625ங்களா, 625க்கு மேலே என்ன இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ், அப்போது எப்போ மேஜர் ஆக்சிஸ் அலாம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஐடியா கிரியேட் பண்ணி படிங்க. இது சப்டிவிஷன் 3 ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 4 பார்க்கலாம். இல்லை சப்டிவிஷன் 4 பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் த லேக்டஸ் ரெட்டியம் 4 கொடுத்துக்கிறாங்க அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 4K4√2 மேஜர் ஆக்சிஸ் ஆஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துக்கிறாங்க. சப்டிவிஷன் 3ல் பார்த்துருப்போம் மேஜர் ஆக்சிஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும்போது அதோட ஃபார்முலா என்ன பண்ணிருப்போம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 என்ட்ரி பண்ணிப்போம். இந்த மேஜர் ஆக்சிஸ் ஆஸ் ஒய் ஆக்சிஸ் வரும்போது இதோட ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு வரணும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரணும் ஈக்குவல் டு 1. ஸோ இது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும்போது இந்த ஏ இங்கே இருக்கணும், பி இங்கே இருக்கணும் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும்போது. ஒய் ஆக்சிஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், இந்த பி இங்கே வந்துடும், இங்கே பி ஸ்கொயருங்கிறது இங்கே வந்துடும், ஏ ஸ்கொயர்ன்றது இங்கே டேர்ம் வந்துடும். இதோட மீனிங்கிறது மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வரும்போது பிஏ கம்பேர் பண்ணுறப்போ ஏயோட வேல்யூ அதிகமாக இருந்தால் மேஜர் ஆக்சிஸ் ஆஸ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லலாம். மேஜர் ஆக்சிஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ் வரும்போது இங்கே என்ன இருக்குன்னா பியோட வேல்யூ பெருசாக இருக்கும்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள், நோட். இப்போது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. இப்போ ஏதோ ஒரு சம்மோட ஆன்சர் எலிப்ஸோட ஈக்குவேஷன் நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்திருக்குன்னா இது என்ன ஆக்சிஸ்ன்னு சொல்ல முடியாது, இது எக்ஸ் ஆக்சிஸ் நம்மளால் சொல்ல முடியும். எப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் வேல்யூ 16, பி ஸ்கொயர் வேல்யூ 9, பி ஸ்கொயர் வேல்யூ கம்பேர் பண்ணுறப்போ ஏ ஸ்கொயர் அதிகமாக தானே இருக்குது. இது என்ன ஆக்சிஸ் மேலே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது. அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இதே நம்பர் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை இந்த இடத்துல 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 16 ஈக்குவல் டு 1. இப்போ இது என்ன ஆக்சிஸ் சொல்ல முடியும்னா ஒய் ஆக்சிஸ் சொல்ல முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ 9 கம்பேர் பண்ணுறப்போ இங்கே 16 பெருசு, இந்த 16ன்றது எந்த ஆக்சிஸ் மேலே பெருசு, எந்த ஆக்சிஸ் மேலே இருக்குது, ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. அப்போ தான் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதான் இதில் சொல்ல வந்தேன். அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல நம்ம மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரும்போது அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல சின்ன நம்பராக இருக்கும், இந்த இடத்துல பெரிய நம்பராக இருக்கும். ஸோ அதுதான் இதில் என்ட்ரி பண்ணிக்கிறோம். தட் இஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபைனலாக வரும்போது ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ அவங்க கொடுத்த கொஸ்டின் ஒய் ஆக்சிஸ் வைஸாக வரும்போது இந்த இடத்துல பெரிய நம்பர் இருக்கணும், இந்த இடத்துல கம்பேர் பண்ணி சின்ன வேல்யூ இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போது சப்டிஷன் 3ல் போட்டால் அதே சேம் ப்ராசஸ் தான். லெங்த் ஆஃப் த லேக்டஸ் ரேட்டியோட வேல்யூ கொடுத்தாச்சு, என்னது 4. ஸோ அப்போ ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ அதோட ஃபார்முலா வரும். தட் இஸ் த லெங்த் ஆஃப் லேக்டஸ் ரேட்டியம் ஃபார்முலா இஸ் 2b ஸ்கொயர் பை ஏன்னு வரும். சொல்லி என்ட்ரி பண்ணுங்க. தட் இஸ் த 2b ஸ்கொயர் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். அப்போ நமக்கு தேவை பி ஸ்கொயர் வேல்யூ தான் தேவைப்படுது. இப்போ பி ஸ்கொயர் வேல்யூ வேணும்னா இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இந்த 2/a ஈக்குவல் டு வெளியே மேடம் இது நேடும் a/2ன்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து கேன்சல் பண்ணலாம். இதில் கேன்சல் பண்ணுறப்போ இது 2 டைம்ஸ், இதுலேருந்து பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் 2aன்னு வந்துடும். இதை நம்பர் 1 வச்சுக்கலாம். அண்ட் கிவன் கொஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 4K4√2 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் 4K டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, அவரோட சிம்பிள் F1 F2ன்னு வரும். ஸோ இதில் F1 அண்ட் F2 இதோட டிஸ்டன்ஸ் என்னது 4√2ன்னு அர்த்தம். சப்டிஷன் 1 சப்டிஷன் 2ல் பார்த்துருப்போம் 4K டிஸ்டன்ஸ், அதாவது இதில் ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ இதோட ஃபார்ம் என்ன இருக்குன்னா 2aன்னு வரும். இதில் அவங்களே பாயிண்ட் கொடுக்கல, அதாவது இதில் பாருங்கள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 4K4√2 பாயிண்ட் அவங்க கொடுக்கல, அதில் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ F1 F2 is equal to 4√2ன்னு சொல்லியாச்சு. ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ 0,a இங்கே 0,-aன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுத்தையும் பாயிண்ட் வைஸாக நோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் வைஸாக நோட் பண்ணுறப்போ இது நேரம் 2aன்னு வரும். சப்டிஷன் 1 சப்டிஷன் 2ல் பார்த்துருப்போம். அப்போட F1 into F2 இதோட டிஸ்டன்ஸ் ஃபார்மில் வந்து 4K டிஸ்டன்ஸ் வந்து 2aன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், இதில் 4√2ன்னு என்ட்ரி பண்ணலாம். இதில் வந்து AE இஸ் ஈக்குவல் டு இந்த மல்டிபிள் ஆஃப் 2 ஈக்குவல் டு வெளியே டிவைட் வரும், டிவைட் பை 2ன்னு வரும். அப்போது 4ல் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைண்டர் 2√2 மட்டும் கிடைக்குது.
இப்போ பாருங்கள் நமக்கு எந்த ஒரு ஆன்சரும் கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2a இந்த இடத்துல ஏ இஸ் ஈக்குவல் 2√2. ஸோ நம்மளோட எய்ம் என்னென்னா ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த ஆன்சர் எதுவும் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டேர்மை ஸ்கொயரிங் அண்ட் போர்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயரிங் அண்ட் போர்ஸில் என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஏஇ த ஹோல் பவர் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணுற 4 வரும். ஸ்கொயர் பண்ணுறப்போ ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும், ஒன்லி 2 மட்டும் வரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணாது, இது ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் அண்ட் 4 2s are 8ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். பி ஸ்கொயர் ஃபார்மில் தெரியும், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆஃப் 1 மைனஸ் இ ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் வரும். இதில் என்ட்ரி பண்ணுறப்போ 1/1 எல்லா ஆன்சர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் அண்டு ஏ ஸ்கொயர், இந்த ஏ ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி ஸ்கொயர் டேர்ம் எடுத்துக்கிறோம், 2a எடுத்துக்கிறோமா. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து பி ஸ்கொயர்ன்றது 2a என்ட்ரி பண்ணலாம். அண்டு ஏ ஸ்கொயர் டேர்ம் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். அண்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயரோட வேல்யூ என்னது 8. இதில் 8ன்னு என்ட்ரி பண்ணலாம். இது நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இட் இஸ் ஒன் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வரும். இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க. இது உள்ளே வந்து என்ன ஆகும், -2aன்னு வரும். ஆல்ரெடி இங்கே -8 ஈக்குவல் டு 0. இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -8 ஆட் பண்ணால் -2ன்னு வரணும். எப்படி பேலன்ஸ் பண்ணது, -4 × 2ன்னு போடலாமா. -4 × 2 -8, -4 வந்து +2 மைனஸ் மட்டும் -ன்னு வரும். இன் டேர்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஏல இருக்கிறதுனால எப்படி அப்ளை பண்ணாத, இது a -4 × a + 2 is equal to 0ன்னு என்ட்ரி பண்ணலாம். இதிலேருந்து 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று a -4 is equal to 0 அண்ட் a + 2 is equal to 0. இதுலேருந்து ஏயோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா, இந்த -4 வெளியேறும்போது +4 வரும் அண்ட் a is equal to -2. இது நாட் பாசிபிள், ஏன்னா இது நெகட்டிவில் கிடைச்சிது வேல்யூஸ். அப்போ இது நாட் பாசிபிள்னு சொல்லிடலாம். இதுலேருந்து நம்ம கிடைச்ச ஒரே வேல்யூ a is equal to 4 தான். இப்போ a is equal to 4ன்ற வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு இதில் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நம்ம 2aன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ என்ட்ரி பண்ணுறப்போ ஆன்சர் கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2a இதில் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். இதில் வந்து the first equation implies b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2aங்குது. ஸோ 2 ஏயோட வேல்யூ என்னது இந்த இடத்துல 4ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த இடத்துல 4, ஸோ 4 ஆகிடுச்சு. அண்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 4s are 8ன்னு வந்தாச்சு. ஸோ இதுலேருந்து b ஸ்கொயர் வேல்யூ நமக்கு வந்தாச்சு. அடுத்து நமக்கு தேவை a ஸ்கொயர் வேல்யூ. ஆல்ரெடி ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 4ன்னு சொல்லிட்டோம். இதுலேருந்து a ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும் 16 வந்துடும். ஓகேங்களா. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். x² + b² + y² is equal to 1. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறப்போ the answer is x² / b² வேல்யூ 8 + y² divided by a² ஃபார்முலா. y² / a² வேல்யூ என்ன இந்த 16. ஸோ இதில் 16 என்ட்ரி பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு 1. இப்போ வந்த ஆன்சர் பாருங்கள், அவங்க கொஷின் ரொம்ப கரெக்டாக மேட்சாக இருக்கும் பாருங்கள். மேஜர் ஆக்சிஸ் ஆஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சிஸில் வேல்யூ பெருசாக இருக்குது, ஒய் ஆக்சிஸில் தான் வேல்யூ பெருசாக இருக்குது. இட் இஸ் அ மேஜர் ஆக்சிஸாலாம் ஒய் ஆக்சிஸ்னு அர்த்தம். கிவன் கொஸ்டினில் மேஜர் ஆக்சிஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்கும்போது இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே வேல்யூ தான் பெருசாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.